வணக்கம் நேயர்களே. செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள், அதாவது பிப்ரவரி மாதம் 2024 5ஆம் தேதியிலிருந்து செவ்வாய் தனுசு ராசியிலிருந்து மகரம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். இந்த செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சில ராசிக்காரர்களுக்கு ருச்சிக யோகம், அதாவது ஒரு 6 ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு திடீர் யோகம், திடீர் ஜாக்பாட்டு, கோடீஸ்வர யோகம், இந்த மாதிரியெல்லாம் நடக்கிறது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. செவ்வாய் பகவான் தனுசு ராசியிலேருந்து மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறாருங்க பிப்ரவரி 5ஆம் தேதி. ஏற்கனவே திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் அதாவது கும்பம் ராசியிலேயே பயிற்சியாகி ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். ஸோ மகரம் ராசி அப்படின்னாவே செவ்வாய் அங்கே உச்ச ஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம். அந்த உச்சஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வரும் பொழுது மேஷம் முதல் மீனம் வரை இருக்கிற ராசிகளுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருந்தாலும், செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது 10ஆம் வீட்டில் ஒரு பாவியாக இருக்கணும் அப்படின்னு ஜோதிடத்தில் இருக்குங்க. அதாவது கால புருஷ தத்துவத்தின்படி மகரம் ராசிக்கு 10ஆம் வீடு. ஸோ இந்த 10ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பயிற்சி, அதனோட அதிபதி மகர ராசிக்கு செவ்வாய் உச்ச வீடு, அது அதிபதி, அந்த வீட்டின் அதிபதி சனி. மகர ராசிக்கு செவ்வாய் அந்த இடத்துல உச்ச வீடு, குருவிற்கு நீச்ச வீடு. இது மேஷம், கடகம், துலாம், மகர ராசிக்காரர்களுக்கு ருச்சிக யோகம், அதாவது செவ்வாய் பார்வை மேஷ, கடக, சிம்ம ராசிக்கு கிடைக்குதுங்க. இதனால் இன்னும் சில நாட்களில் செவ்வாய் மகர ராசியில் உச்ச பெற்று, அதாவது 5ஆம் தேதி உச்சம் பெற்றாரு, மகர ராசிக்கு வந்தாரு. இது பஞ்சமகா புருஷ யோகங்க. பிறந்த ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் ஒருவரின் லக்னத்திற்கு 4, 7, 10 இந்த வீட்டில் இருக்கும் பொழுது அந்த வீடானது செவ்வாய்க்கு உச்சம் அல்லது ஆட்சி வீடாக இருந்தால் இது ருச்சிக யோகம். பேர், புகழ், செல்வம், செல்வாக்கு அதிகமாகும். அரசாளும் யோகம் அப்படிங்கிறதெல்லாம் கூட தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா நல்ல ஒரு கெத்தாக இருப்பாங்க, நல்லா பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. சொல்கிற வார்த்தைகள் அடுத்தவர்களாக அங்கீகரிக்கப்படும். உடல் வலிமை மட்டுமில்லாமல் மன வலிமை, மன திடம் உண்டாகும். அதே மாதிரி இயலாதவர்களுக்கு தன்னால் முடிந்தவரைக்கே கொடுக்கின்ற ஒரு தயால குணம் அப்படிங்கிறது இவர்களை பொறுத்த வரைக்கும் நிரம்பி இருக்கும் அப்படின்னு சொல்லாங்க. இந்த செவ்வாய் பயிற்சி இந்த 12 ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள், மேஷம் ராசி முதல் மீனம் ராசி வரை எப்படிப்பட்ட பலன்களை இந்த உச்சம் பெற்ற செவ்வாய் பகவான் கொடுக்க போகுது அப்படிங்கிறது இந்த பதிவில் பார்ப்போம். நம்மளுடைய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தோழர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்க. உங்களுடைய ஆரோக்கியமான கமெண்ட்டு கொடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? வாங்க இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். செவ்வாய் பயிற்சி 2024 தனுசு மனையில் இருந்த செவ்வாய் பகவான் மகர மனைக்கு உச்சமாகிறார். இந்த 5ஆம் தேதி, பிப்ரவரி 5ஆம் தேதி செவ்வாய் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் அமர்வது சிறப்புங்க. ஏன்னா தீய கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் 8ல் மறைகிறார். ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அது ரொம்ப நல்லது தான். என்னன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கவனமாகவும் விழிப்புணர்வோடும் இருக்கணும். 8ஆம் இடத்துல ஒரு வகையில் ஒரு சிறப்பாக இருந்தாலும் ஒரு வகையில் ஒரு சில தொந்தரவுகள் தான். வண்டி வாகனங்கள் போவது வருவது, அடுத்தவர்களுக்கான ஒரு முயற்சிகள் எடுப்பது, பஞ்சாயத்து பண்ணுறது, அஃபிடேவிட்டில் தேவையில்லாமல் சைன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள். அதேமாரி உடலுக்கு ஒவ்வாத உணவுப் பொருட்களை சாப்பிட்டு உடல் ஆரோக்கிய சீர்கேடு இதெல்லாமே வரது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 8ஆம் இடம்னா அப்படி தான். ஸோ அதே போல் உங்கள் ஒரு இந்த நெருப்பு, கூர்மையான ஆயுதங்கள் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய தொடர்புடைய வேலைகளை செய்யும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ எதையும் முழு சிந்தனைகளுடன் செயல்படக்கூடிய அமைப்பு தான் மிதுனம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இருக்குது. நீங்கள் டக்குன்னு ஒரு வேலையை முன்பாக செஞ்சுருப்பீங்க, அதில் பல வெற்றிகள் கிடைச்சிருக்கோம், ஒரு தோல்விகள் கிடைச்சிருக்கோம். ஆனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் உங்களுக்கு 8ஆம் வீட்டில் இருக்கிறது அப்படிங்கிறது சின்ன சின்ன விபத்துகள் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர்களுடைய ஜாதகத்தில் அதே மாதிரி ஒரு நிலைமைகள் இருந்தால் அது நடக்கும்.
ஸோ இந்த கோச்சாரங்கிறது 15% தான். ஸோ எதிலும் அந்த 15% இருந்தாலும் நம்ம கவனமாக இருக்கிறது அப்படிங்கிறது நல்லது தான் இல்லையா? இருந்தாலும் நெகட்டிவாகவே எல்லாம் போகுமா அப்படிங்கிறது மாதிரிலாம் இல்லைங்க. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இருக்குது. நிலம், மனை, வீடு சம்பந்தமாக நீங்கள் இதுக்கு முன்பாக எடுத்து விஷயங்கள் சில ஃபெயிலியர் ஆகிருக்கும், சில தோல்விகள் வந்திருக்கும். இதெல்லாம் மீறி சில நன்மைகளை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் திடீர்னு வரும். ஆஹா, நம்ம என்னைக்கோ எப்போதோ நினைச்ச காரியங்கள் இன்னைக்கு நல்லபடியாக நமக்கு கையில் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு சந்தோஷ உணர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? ஆனால் மனம் பதட்டம் இல்லாமல் நிதானமான ஒரு மனநிலையோடு அணுகும் காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகள் தான் கிடைக்கும். ஒரு சின்ன விஷயத்து கூட அட்டாரம் இப்படி ஆகிப்போச்சு, தப்பாகிப்போச்சு அப்படின்ட்டு நீங்கள் பதட்டம்லாம் படாதீங்க. சரிங்களா? கொஞ்சம் அப்படியே ஒரு 10 நிமிஷம் உட்காந்து யோசித்து ஏன் இந்த தவறு ஏற்பட்டது. ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு சின்ன தவறு நடந்துருச்சு ஒர்க் பண்ணும்போது அப்படின்னா கூட நீங்கள் வந்து படக்கூடாது. சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் எதுவாக இருந்தாலும் தீர்க்கமாக நிதானமாக யோசித்து முடிவு எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா ஜோசியை வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபேவர் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதில்ல. அந்தந்த இடத்துல கிரகங்கள் வரும்போது இதெல்லாம் நடக்கும்பா, நெகட்டிவாக நடக்கும், பாசிட்டிவாக நடக்கும், நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க அப்படிங்கிறது ஒரு முன்னெச்சரிக்கையாக சொல்லுவது தான் ஜோதிடம், ஜோதி இடம். சரிங்களா? அந்த வெளிச்சத்தை காட்டுறோம். அதனால் நீங்கள் அதை ஒரு முன்னெச்சரிக்கை எடுத்துங்க, கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறதான். ஆனால் பேசுகிற விஷயத்தில் கூட கொஞ்சம் கவனமாக இருங்கண்ணே. ஏன்னா இந்த காலகட்டத்தில் டெம்ப்டேஷன் அதிகமாக. செவ்வாய் 8ஆம் இடத்துல இருந்தால் சுறுசுறுப்பாக இருப்பாங்க, ஓடுவாங்க, ஓடியாருவாங்க. அப்படி இந்த காரியத்தை நான் பார்த்துக்கிறேன் ஊன்ட்டு ஒரு சின்ன சண்டை போட்டால் கூட, சண்டைக்கே போகாதவங்க கூட இந்த காலத்தில் சண்டைக்கெல்லாம் போவாங்க. வீரம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அதே போல் இந்த பொருளாதார, நிதி, பண விஷயங்களில் கொடுக்கல் வாங்கல் பண்ணுற விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துங்க. சரிங்களா? சார் கொடுத்த காசை கேட்குறேன்னு சொல்லிட்டு போய் அங்கே போய் சத்தம் போட்டுட்டு, அல்லது அவங்க வந்து கடன் கேட்கும் போது நீங்கள் சத்தம் போட்டுட்டு, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். அதனால் செவ்வாய்ங்கிறத வீரியக்காரகம். சரிங்களா? அந்த ஒரு போர் கிரகம். அதனால் 8ஆம் இடத்துல இருக்குன்னா அதனால் டெம்ப்டேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ கவனமாக இருக்கும். இதை போக்குவதற்கு என்னென்னா, டெய்லி காலையில் எழுந்திரிங்க, முருகனுடைய கந்த சஷ்டி கவசம் இதை படிங்க, அல்லது யூடியூப்பில் போட்டுட்டு கேளுங்க. சரிங்களா? அதே மாதிரி விநாயகருக்கு வழிபாடு பண்ணுங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு நீங்கள் ஆன்மீகமான செயல்பாடுகளை நீங்கள் வளர்த்திக்கிறீங்களோ. ஏன்னா 4ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார் இல்லையா? சுகஸ்தானம். ஸோ சுகஸ்தானம் ஆரோக்கியத்தில் தாயின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். எந்தளவுக்கு ஆன்மீகமான ஈடுபாடு, இறை நம்பிக்கை இதெல்லாம் வச்சுக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் தான் கிடைக்க போகுது. இந்த சொல்ல நெகட்டிவான பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. சரிங்களா? இது பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பலன்களை தான் நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களின் நிலைகள், தசா புத்திகள் இதெல்லாம் வச்சு 100% ப்ரெடிக்ஷன் சொல்லலாம். இதற்காக என்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் ஜாதகம் பார்த்துக்கணும் அப்படி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க இந்த வாட்ஸ்அப் என்னை கான்டாக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். அதற்குரிய கட்டணங்கள் செலுத்தி பார்த்துக்கலாம் நீங்கள் விரும்பினால். சரிங்களா? ஓகே, பாய்.